ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என் ரெண்டாவது மகாலட்சுமிக்கு மொட்டை போடுறதுக்காக திருச்செந்தூர் போன விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையிலே கிளம்புன்னு பிளான் பண்ணோம். ஆனால் மழை ஒரு பக்கம் வந்துச்சு, கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு. அதனால் 12 மணிக்கு மேலே தான் கிளம்ப வேண்டியது இருந்துச்சு. வீட்டம்மா நந்தினி ஏற்கனவே சொல்லிட்டா, நீங்கள் லேட்டாகி தான் வருவீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி லேட்டாகி தான் கிளம்பணும். அம்மாவையும் கடைசி தங்கச்சி ஸ்னேகாவை மட்டும் கூப்பிட்டு போனோம். காலையில் அண்ணன்ட்ட காரை வாங்கிட்டு கார்லேயே 4 பேர், பாப்பா 2 பேர், 6 பேரும் சேர்ந்து போனோம். போயிட்டு அப்படியே ஒரு வழியாக கடற்கரை பக்கத்தில் காரை விட்டுட்டு நடந்தே கடற்கரையிலேருந்து மொட்டை போடுற இடத்துக்கு வந்தோம். மொட்டை போடுற இடம் இப்போ நல்லா பிரம்மாண்டமாக ஆக்கி வச்சுருக்காங்க. அதாவது ஐயா கோயிலுக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் இடையில பிரம்மாண்டமான அளவில் பெரிய அளவில் அரங்கம் வச்சு அதில் மொட்டை போடுற ஒரே நேரத்தில் 200க்கும் மேற்பட்டவங்களுக்கு மொட்டை போடுற அளவுக்கு இடம் இருக்குது. அந்த இடத்துல வச்சு தான் மொட்டை போட்டோம். எப்போவுமே சின்ன பிள்ளைங்க மொட்டை போடணும்னா பயங்கரமாக ஆளும். ஆனால் என்னோட மகாலட்சுமி அளவே இல்லை, உருன்னு கோவத்தில் இருந்தாலும் என்னென்னு தெரில. அவள் பாட்டுக்கு கம்முன்னு என் கூட இருந்துக்கிட்டு மொட்டை போட்டோம். மொட்டை போட்டுட்டு ஒரு வழியாக மொட்டை போட்டு முடித்த பிறகு பக்கத்தில் இருந்து தண்ணியில் குளிச்சுட்டு தலையில் நல்லா சந்தனத்தை அம்மா ராய் விட்டாங்க. அதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்க கடலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணோம். கடலில் போய் கால்லாம் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தலையில் தீர்த்தெல்லாம் தொளிச்சிட்டு ஒரு வழியாக கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணோம். ஆனால் கூட்டம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. அதனால் எப்படியும் தரிசனம் பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. உள்ளே போனோம். நினச்ச மாதிரியே முருகனை தரிசனம் பண்ணதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிச்சு. என் வீட்டம்மா ரொம்ப நாளாக முருகனை தரிசனம் பண்ணதுக்கு கூட்டு போக முடிக்குன்னு கிட்டத்தட்ட கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு தரிசனம் பண்ணதுக்கே கூட்டு போகல. இன்னைக்கு தான் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பு கிடச்சதுக்கு பிறகு நல்லா உள்ளவே நல்லா சுவாமி தரிசனம் பண்ணோம். அப்புறம் எல்லாருமே கோயில் கோபுரம் முன்னாடி நின்று விளக்கமாக எடுப்பாங்களா, அந்த இடத்துல நின்று நல்லா புகைப்படம்லாம் எடுத்துக்கிட்டோம். எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி. டாடா, பபாய், யூ.